ஹலோ. கேக்குதா? செந்தூர் நாயகி. ஹலோ. செந்தூர் நாயகி கேக்குதா? ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? சூப்பருங்க. நான் நல்லா இருக்கேங்க. ஒரே நிமிஷம். நான் இது கொஞ்சம் எடுத்துடுறேன். பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ப்ராக்டிஸ் கேக்குறீங்களா, டாஸ்க் கேக்குறீங்களா? புரியல எனக்கு. ரெண்டுமே தாங்க கேக்குறேன். இல்ல சார், நான் எதான் சொன்னேன்ல, நான் 2 வாரமா ரொம்ப பிஸியா இருக்கு. நான் ஆக்சுவலி சென்னை இருந்து விழுப்புரம் வந்துட்டேன் நானு. சென்னையில அம்மா இருந்து வீட்டுக்கு. விழுப்புரம் வந்துட்டீங்களா? உங்க சோ வாய்ஸ் பிரேக் வீடு ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சென்னையில இருந்து விழுப்புரம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா? ஓகே. ஆமா சார், கேக்குதுங்களா? வீடு வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான், அவர் யூஎஸ் போனதுனால. ஓ, சரி சரி சரி. ஜூன்ல நானும் கிளம்புறேன். சோ ஃபுல்லா பேக்கிங், அன்பேக்கிங், ஷிஃப்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கா. ஆ ஆ ஆ, புரியுதுங்க. இடையில தாத்தா வேற தவறிட்டாரு. சோ அந்த வேற போயிட்டு இருக்கு. ஓ, இருந்தாலும் நான் தேர்ட் அந்த அந்த 2 டாஸ்க் மட்டும் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு டாஸ்க் இருக்கு. ம் சரிங்க. அப்படின்னா ஹலோ அதுல சார். எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. சரி, உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணலான்னு சரிங்க. நீங்க அதை கேளுங்க. ஒரே நிமிஷம். காஜா மொய்தீன்ட்டாரு, அவர்கிட்டயும் கேட்கலாம். ஹலோ காஜா மொய்தீன், எப்படி இருக்கீங்க? லாங் டைம் சரிங்க சார். நோ சி. ஆமா சார். ஒரு சின்ன இது ஆஹா, சரி, ஓகே. ரெக்கார்டிங்ஸே வந்துட்டு நேத்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க. நேத்து தான் வந்ததா? ஆமாம் சார், ரெக்கார்டிங்ஸ் எனேபிளே இல்லை. 17th மார்ச் மட்டும்தான் இருந்துச்சு. சாரி, மார்ச் ம் 15 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஓ அதுக்கப்புறம் இல்லை. ம் தெரியலையேங்க என்ன ஏதுன்ட்டு. அது கேட்டேன், அவங்க எனேபிள் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டு டாஸ்க் முடிச்சிடுறேன் சார். ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் சார். ஷுர், நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்கிற டாபிக் இதுல. ஓகே ஆமா, சார். நீங்க ஆங்குலரா ரியாக்டா? ரியாக்ட் சார். ரியாக்ட். ஓகே, ஃபைன் தென். இதுல யார் வந்து ரியாக்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க? எனக்கு இவங்க எடுத்துட்டாங்க. ஓ, நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் முடிஞ்சதும் நீங்க போயிடுவீங்க. அப்ப காஜா மொய்தீனும் சுபாஷினி மட்டும் இருப்பாங்க, கரெக்டா?
அதுதான் சார் நான் லக்ஷ்மி அவங்கள்ட்ட பேசிட்டு சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஃப்ரண்ட் எண்ட் எத்தனை கிளாஸஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா? ஆப்வியஸா அவங்களுக்கு HTML இருந்து தானங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம HTML, CSS, ஜாவா ஆமா ஸ்கிரிப்ட், ஆமா ஆமா. அப்புறமா ரியாக்ட், அது போகுங்க. நமக்கு ஐ திங்க் இந்த இந்த மந்த் ஃபுல்லா நான் சாட்டர்டேவும் எனக்கு அந்த SRMலயும் VITலயும் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் எனக்கு ஓகே தெரிஞ்சு சாட்டர்டே நான் மோஸ்ட்லி ஃப்ரீயா தாங்க இருப்பேன். சரியா? ஓகே. ம் அதனால சாட்டர்டேவும் கிளாஸ் இருக்கும். ஐ மீன் நான் எல்லா சாட்டர்டேவும் சொல்லல. திடீர்னு நடுவுல வந்துட்டு ஒரு ஒரு நாள் எங்கேயாவது நான் போயிருவேன். பட் சாட்டர்டே ம். மோஸ்ட்லி இந்த மந்த் ஃபுல்லா கிளாஸ் இருக்குங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? மேபி ஒரு Thursday, ஓகே Friday சார். மாதிரி அப்டேட் பண்றேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நம்ம சாட்டர்டேவும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே சார். இப்ப என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஹோல் அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் பாப்பீங்கல்ல, போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கலந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும்ல? அது லாஸ்ட்டுங்க. ஏன்னா இப்ப நான் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணவே இல்லை இதுவரை. ஏன்? அங்கேயும் பண்ணல. அங்க வந்து வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன் நானு. ம் ஹோல் அப்ளிகேஷனா இது வரைக்கும் நான் எந்த டாஸ்க்கும் பண்ணதில்லை. ம் அவங்க சாம்பிள் வெப்சைட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம ரீக்ரியேட் பண்ணோம். அப்புறம் சில ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஹோல் அப்ளிகேஷனா பண்ணிருக்கு. அது நானா பண்ணது கிடையாது, அது ஏஐ ஜென்ரேட்டட். ஸோ நான் இதை லக்ஷ்மி கிட்ட ஆ. பேசிட்டு உங்க கிளாஸஸோட நான் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும், though நீங்க ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தாலும். அப்படியா? சரி, ஓகேங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஆஹ் அவங்களுக்கு எடுக்கும்போது அப்படியே ஆஹ் எடுத்துடலாம். சுபாஷினியும் ஜாயின் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எல்லாமே கன்வே பண்ணிட்டா நம்ம ORM ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, அவங்க வருவாங்க, நேத்து பேசினாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி. அப்ப அது வரைக்கும் உங்க டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். எப்படியோ அகைன் 3 o'clock கனெக்ட் தான் பண்ண போறோம். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே. இப்போ நான் சாம்பிள் வெப் ஏபிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு தடவை நான் ரன் பண்ணும்போது கமாண்ட் லைன் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குங்களா அது? அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். எந்த கமாண்ட் ப்ராம்ப்ட சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் ஷூர் ஷூர். கன்ஃபியூஷன் இல்லாம சார் இந்த தெரியுதா? மைக்ரோ சர்வீசஸும் உள்ள வரணும் சார். மைக்ரோ சர்வீசஸ் வராதுங்க. நம்ம API மட்டும்தான் படிப்போம். அதுல தான் சார் பேக் எண்ட்லயே வந்துட்டு மல்டிபிள் சர்வீஸ் வந்துட்டு எப்படி இது பண்றது? அப்படின்னா இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு ஆக்சுவலா புரியல எனக்கு. இல்ல சார், இப்போ வந்துட்டு 2 3 சர்வர்ல வந்துட்டு பேக் எண்ட்ல எழுதியிருப்பாங்கல்ல. ஆனா வந்துட்டு ஆக்சுவலா மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இங்க நம்ம கவர் பண்ண மாட்டோங்க. சரியா? ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. அதை நான் சும்மா கிளாஸ்ல நான் சொல்றேன். பட் அந்த கான்செப்ட்ஸை இங்க நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஓகே வந்து அதுக்கான இது இல்ல, கிளாஸ் இல்ல, அதனால. ஓகே சார். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று இருக்கும், ஆனா பேக் எண்ட் வந்து மல்டிபிள் சர்வர் இருக்கும். அது எப்படி கனெக்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணாங்க மட்டும் தெரிஞ்சுங்க. எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆகுதுன்னு. ஆக்சுவலா என்னன்னா, பேக் எண்ட்ல 2 3 சர்வர்ல API ரன் ஆனாலுமே நமக்கு கிட்ட ஒரே ஒரு என் பாயிண்ட் தாங்க இருக்கும். என்ன அந்த ஆமாம் ஒரு சார். என் ஆனா பாயிண்ட். சொல்லுங்க சார். சரி, நீங்க ஃபுல்லா கேளுங்களேன். இல்லை சார், ஆனா யூஆர்எல் வந்துட்டு வேற சர்வரில் போடும்போது, ஐ மீன் ஒரே கோடு எல்லா இடத்துலையும் இருக்காது இல்லை. அப்போ வந்துட்டு என் பாயிண்ட் மாறினாலுமே அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இல்ல அது இல்ல, எப்படி? ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இருங்க இருங்க ஷேர் நான். ஆயிருக்கு சார். ஷேர் அது என்னோட ஆயிருக்கா? ஸ்கிரீன், நான் தான் பண்ணவே. ஓ அது என்னோட உங்களுதா? ஸ்கிரீன் அது. சரிங்க. ம். நீங்க நான் ஸ்டாப் எதுக்கு பண்ணிடுறேன், ஷேர் நீங்க பண்ணீங்க? பண்ணுங்க. என்ன கொஸ்டின் உங்களுக்கு? நான் ஒவ்வொரு தடவை நான் ஆப் ரன் பண்ணும்போதும் எனக்கு இந்த கமாண்ட் லைன் ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. ஆமா, வரதான் இது செய்யும். கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். லாக் எல்லாமே இங்கே தான் பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாகர்னு ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கும். அந்த ஸ்வாகர் எல்லாம் ஆமா ஆமா. வர்றதுக்கு முன்னாடி API ப்ராஜெக்ட் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா வெறும் டெர்மினல் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்பதான் வந்து ஸ்வாகர் வந்து அது கூட சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த டெர்மினல் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகி தான் இருக்கும். எல்லா லாகுமே இதில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே. ஹலோ, ஆ வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார் உங்களுது. எனக்கு மட்டும் தான் ஆச்சா இல்ல அவருக்கும் ஆச்சான்னு தெரியல.
என்னடா இது? என்ன சொன்னீங்க? முன்னாடி வந்து ஸ்வாகர் ராஜா சொன்னீங்க. மொய்தீன் உங்களுக்குமே ஆ. வந்துட்டு பிரேக் ஆச்சா வாய்ஸ்? ஹலோ ராஜா மொய்தீன், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. சரி, அவர் பிஸி ஆயிட்டாரு. உங்களுக்கு எதுல பிரேக் ஆச்சு? அந்த இதுல தானே பிரேக் ஆச்சு. டெர்மினல் எப்பவுமே நான் எதுக்கு வருங்க. நீங்க அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், டெர்மினல் எப்பவுமே வரும். சரிங்களா? அந்த டெர்மினல் தான் வந்துட்டு உங்களுக்கு பை டிஃபால்ட் ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் பண்ற அந்த ஒரு ஏரியா. என்ன நீங்க ஸ்வாகர் வந்துட்டு ஓகே. பாத்தீங்கன்னா இப்பதான் ஆட் பண்ணாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ அந்த 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் டெர்மினல் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏபிஐ ப்ராஜெக்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா பழைய டாட்நெட் ஃப்ரேம்ஒர்க்ல எல்லாம். சரியா? ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்வாகரை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா சார், ஆக்சுவலி நான் இது ஸ்வாகர் வரைக்கும் வந்துட்டு MySQL ஓபன் பண்ணதில்ல. MySQL ஓபன் பண்ணது கிடையாதா? பண்ணது கிடையாது. பட் என்னன்னா SQL சர்வர்ல நம்ம மாடல் மாஸ்டர் எல்லாமே இருக்கும். பட் அதே சமயம் என்ன டேட்டா பேஸ்ல இருக்கும்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப நான் கிரெடோன்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். பட் அதுலதான் இருக்கேன்றது எங்கேயுமே டிஸ்பிளே ஆகல. இது எப்படி நான் எங்க பாக்குறதுன்ற ஒரு டவுட் வருது. அந்த ஆக்சுவலி கீழே வந்து ஸ்கீமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆமா பார்த்தேன். அதை அதுல கிளிக் பண்ணுங்க. இல்லையே. அந்த எஸ்ஒஎஸ் ஓபன் பண்ணுங்க. நீங்க டேபிள ஓபன் பண்ணுங்க. நீங்க டேட்டா பேஸை கிரியேட் பண்ண மாதிரியே தெரியல. அந்த ஸ்கீமாஸ் பக்கத்துல ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் மாதிரி ஒன்னு தெரியுதா மேல ஸ்கீமாஸ் டாப்ல? எஸ், அதை கிளிக் பண்ணுங்க. அதோ கிரெடோ வந்திருக்கா? ரெஃப்ரெஷ் பண்ணுமா? ஆமா ஆமா. பட் இங்க தெரியாது நம்ம எந்த இல்ல, நீங்க யூஸ் டேட்டா பேஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்ப வந்துட்டு எந்த டேட்டா பேஸோ அந்த டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் எடிட்டர் எந்த டேட்டா டார்க் கலர்ல இருக்கு பாருங்க. கிரெடோன்னு இருக்கிறது நல்லா போல்டா இருக்கு பாருங்க. சார் அவங்க பேசுறது அந்த பிரேக் மாதிரி ஆகுது. மாறுமா? யார் பேசுறது பிரேக் ஆகுது மொய்தீன்? கொஞ்சம் மைக்கு கிட்ட வந்து பேசுங்களேன். இவங்க அவங்க பேசுறது நான் தானே பேசுறது பிரேக் பிரேக் ஆகுது. ஆகுதுங்களா? ஆமாம், இடையில பிரேக் ஆச்சு. ஆனாதான் ஓவர் லேப் ஆச்சு 2 பேத்துக்கும். ஓகே, அப்படின்னா நல்ல வேலை. எனக்கு நெட்டு நல்லா தான் இருக்கு. ஓகே, நான் செக் பண்றேன். பிரமாதாங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எஸ் இல்ல எஸ், கேக்குது. ஓகே. சோ நம்ம எத்தனை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த ஹைலைட் ஆகுறது மட்டும் தான் இப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. அப்படிதான் இதுல கண்டுபிடிக்க முடியும். எஸ், அந்த அப்புறம் நம்ம டார்க் மாஸ்டர் கலர்ல டேபிள் அதுல இருந்தது மாடல்ஸ் எல்லாம் அப்படின்னா பார்ப்போம்ல. மாஸ்டர் ம். டேபிளா? நீங்க இன்னும் டேபிள் கிரியேட் பண்ணல. டேபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேபிள்ஸ்னு ஒரு டிராப் டவுன் தெரியுதா ஒன்னு? வியூ டேபிள்ஸ் கிரெடோவுக்கு கீழே. ஆமா, நான் பண்ணல, என்ன பண்ணல. கரெக்ட். அந்த டேபிளுக்கு கீழே உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம SQL சர்வர்ல என்ன என்ன யூஸ் என்ன லாகின்ல இருக்கும் அது எல்லாமே தெரிஞ்சிரும். இதுல எப்படி பாக்குறது? அது இப்ப நம்ம எந்த அங்க லாகின்ல மேல இருக்கோம்? லோக்கல் இன்ஸ்டன்ஸ் மேல மேல பாருங்க. MySQL ஒர்க் ஓ. பெஞ்ச்னு இருக்கா? அது கீழே ஆ பாருங்க. ஆ அங்கதான் வந்து தெரியும். நீங்க வேற ஒரு இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா பக்கத்துல அந்த வீடு ஐகான் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க, வெளியில போயிருவீங்க. எந்த ஐகான்? வீடு வீடு ஹோம் ஐகான் இருக்கே, ஹோம் ஐகான். ஆமா. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இப்போ வெளில இங்க வந்துட்டா? கிளியர். ஆமா. ஸோ இப்போ நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறது ரூட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற. திரும்ப பக்கத்துல ஆமா. இருக்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி தான். திருப்பி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஓ. கனெக்டட்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ இதுலயே நான் இன்னொரு எடிட்டர் ஓபன் பண்ணனும்னா, இப்ப நான் மல்டிபிள் எடிட்டர் வச்சிருப்பேன். ஏன்னா ஒரே கமெண்ட் திருப்பி திருப்பி ரன் பண்ண வேண்டாம்ல. அப்போ இதுல எப்படி பண்றது? எடிட்டர் அந்த ஓபன் பண்றது? பக்கத்துல அந்த ஃபைலுக்கு கீழே ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 2-3 ஐகான் ஃபைலுக்கு கீழே. ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் இதுல ஒரு டேட்டாபேஸ் இதுல ஒரு டேட்டாபேஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல? எதுல? பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அதே சேம் SQL சர்வர்ல இருக்க மாதிரியே. ஓகே. எஸ். இத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் சார். நான் என்ன இது எனக்கு சரியா தெரியல. இது ஈஸி தாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ரன் பண்றதுக்கு ம். அந்த இருக்கு பாருங்க, அந்த சிம்பிள், 3வது சிம்பிள் எல்லோ கலர்ல, அதை இதுதான். கிளிக் பண்ணா ஆ ஆ ரன் ஆகும். ம். அப்படிதான் பண்ணுது இது. ம். ஓகே. நீங்க இது இது நான் ட்ரை பண்ணி ரெண்டுமே பார்த்தேன் இது. இப்ப இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா இதுல டிஃபால்ட்டா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது என்னது? சர்க்கீலா ஃபுல். இது வந்து அ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க ஆக்சுவலா. சாம்பிள்
சாம்பிள். ஆமா. இது வந்து அவங்க குடுக்குற சாம்பிள். இதெல்லாம் நமக்கு ஆ. இப்போதைக்கு தேவைப்படாது. டயகிராம் எல்லாம் நம்ம பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது தான் நமக்கு அது தேவைப்படும். நீங்க எப்படி டேபிளோட ம். கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ம். அப்படின்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஓகே. ரெண்டுமே ஐடி தானே சார்? அந்த எஸ்கியூஎல் சர்வர் இது எடிட்டரு, விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஐடி. இல்ல இல்ல சார், எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் R2ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும்ல. ஆமா ஆமா, எஸ்எஸ்எம்எஸ். அந்த எஸ்எஸ்எம்எஸ் வந்துட்டு எடிட்டர் தான். ஓகே சார். ஒரே இது நிமிஷங்க, ஒரு என்னதுங்க ஃபோன் சார்? வருது, தம்பி ஃபோன் பண்றான், ஒரே நிமிஷம். ஓகே. ம். ஏங்க ஒரே நிமிஷங்க, இது சாப்பாடு வந்திருக்கு, அதை மட்டும் வாங்க சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார். உங்களுக்கு வேணா கால் பண்ணி பார்க்குறீங்களா வராங்களான்னு? வந்துட்டேங்க நானு. சுபாஷினிக்கு கொஞ்சம் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அந்த இதுல வராதுங்க. நீங்க வந்து போன்ல இருந்து தான் கால் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் கால் பண்ண முடியும். கால் பண்ண அவங்க பிக் பண்ணல. கால் பண்ணுமா? இல்ல பண்ண பிக் பண்ணல. ஓ சரி, அப்ப அவங்க அடுத்த செஷன் 3 மணிக்கு ஜாயின் பண்ணிப்பாங்க. மறந்துட்டு இருப்பாங்களா இருக்கும், இல்ல வெளில எங்கேயாவது போயிருப்பாங்க. ஓகே சார். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். வேற என்னங்க கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு? நீங்க மியூட்ல இருக்கீங்க. சாரி. இது என்னதுங்க சார்? எது? அது நமக்கு தேவை கிடையாதுங்க, அதை மடிச்சு விட்டுருங்க. அதான் க்ளோஸ் அந்த அந்த ஐகான் மேல தான் ஒரு 3 ஐகான் இருக்கு பாருங்க, ரைட் சைடுல ஆ, மேல ப்ளூ ஆமா. கலர்ல. அதுல அந்த ம். லாஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் ரைட் மோஸ்ட், அதை கிளிக் பண்ணுங்க, போயிடும். ஓ ஓகே. ஓ. ஓகே தானே? ம். புரியுது. எஸ். ஓகே. நான் ஸ்க்ரீன் அவ்வளவுதான் ஷேர் சார். நான் பண்ணவா? இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணணும். ஷோர். சரிங்க, பண்ணுங்க. பண்ணிட்டு டவுட் இருந்ததுன்னா அப்படியே குரூப்ல போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. எடிட்டர் தெரியுதா? இப்ப தெரியுதுங்க சார். காஜா மொய்தீன் கேட்டார்ல, அதுக்கு வந்துட்டு கொஸ்டின். இப்ப யூசர் இங்க இருக்காங்கன்னு வைங்க. இந்த யூசர்னா ப்ரௌசரு ஒர்க் பண்றாங்க. இப்ப இந்த சர்வர்ல என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, 2 சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்ப அந்த யூசருக்கு இங்க 2 சர்வர் இருக்கு, 3 சர்வர் இருக்குன்னுலாம் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவன் ஏதாவது ஒரு பட்டன் அழுத்துறான், அது பேக் எண்டுக்கு போகணும்னா அது பேக் எண்டுக்கு வரதான் செய்யும். இந்த பேக் எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க லோட் பேலன்சர் ஒன்று போட்டுருவோம். இந்த லோட் பேலன்சர் தான் ஆக்சுவலாக ரிக்வஸ்ட்டை பிரித்து கொடுக்கும். இந்த யூசர்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வந்து இந்த லோட் பேலன்சருக்கு தான் வரும். சரியா? ஓகே புரியுதுங்களா? சார். இதுக்கு முன்னாடி ஏபிஐ கேட்வே இது அது நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் வேண்டாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு இப்படிதான் வரும். இதுதான் இந்த எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்பி தான் உங்களோட லோடை வந்து பிரித்து எத்தனை சர்வர் இருந்தாலும் அத்தனை சர்வருக்கு உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துரும். ஓகே சார்.
ஓகே, நம்ம ஓஆர்எம் போலாமா? போகலாம் சார். ஆஃப்டர் ரியாக்ட் முடிஞ்சோடனே மட்டும் எனக்கு ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் கேட்குறேன், மட்டும் சொல்றீங்களா சார்? இல்லை இப்போ அப்படி சொல்லட்டுங்களா? சரி சொல்லுங்க, எனக்கு தெரியுதா பார்க்குறேன். இப்போ வந்துட்டு சார், சுபாஷ் நான் கால் பண்றாங்க. ஒரு ம் பேசுங்க. ஹலோ. அம்மா. சார் அவங்க ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. பிரமாதம். அப்ப நீங்க வந்துட்டு உங்களோட கொஸ்டினை கேளுங்க இந்த மீன் டைம். சார், இப்போ வந்துட்டு இப்போ 2 யூசருமே வந்துட்டு ஒரிஜினல் யூஆர்எல் தான் யூஸ் பண்றாங்க. ம் ஆனா அவன் 2 பேர்த்துட்டுமே சேம் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ம் ஆனா அதுல ஒருத்தன் வந்துட்டு ஹேக்கருங்கிற மாதிரி இருக்கும்போது அது எப்படி சர்வர்ல ப்ரொடெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னது, 2 யூசர் இருக்காங்க. ஆமா, 2 பேருமே லாகின் பண்றாங்க. ஒரிஜினல் யூஆர்எல் தான் 2 பேருமே யூஸ் பண்றது. ம் கிரெடென்ஷியல்ஸ் 2 பேர்த்துட்டுமே இருக்கு. ஆனா ஒருத்தன் வந்துட்டு ஹேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆ அதாவது அந்த JEE டோக்கன் வந்துட்டு கொடுத்தோம் இல்லைங்களா? ஆமா சார். அந்த ஐ திங்க் அவங்க என்ன கான்டெக்ட்ல கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். இப்போ அந்த JEE நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு யூசர் லாகின் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து JEE அந்த டோக்கன் தான் வரும். சரியா? அந்த டோக்கன் வந்துட்டு உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். பட் அது டேம்பர் ஆகும். எப்போ அப்படின்னா சிக்னேச்சர் சேஞ்ச் ஆனா மட்டும். ஸோ அந்த சிக்னேச்சர்ல சேஞ்ச் இருந்தது அப்படின்னா நம்ம JEE வெரிஃபை பண்ணும்போதே அதுவே 401 எரர்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடும். அது ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா 2 பேர்த்துலயுமே வந்துட்டு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. அப்ப சர்வர் படி பார்த்தோம்னா கிரெடென்ஷியல் படி தானே வராங்க. இருங்க இருங்க, யூஆர்எல்னா அவங்க லாகின் பண்ற என் பாயிண்டா இல்லனா வந்துட்டு எந்த என் பாயிண்ட்? ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்ப அது அது கரெக்ட். நமக்கு என்ன ஏதுன்னு தெரியலல்ல. இப்ப பாருங்க, நீங்களும் நானும் லாகின் பண்றோம். உங்ககிட்டயும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு, என்கிட்டயும் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் இருக்கு. ஆப்வியஸா 2 வெப்சைட்டும் ஒரே வெப்சைட் தான் அப்படின்னா ரிக்வெஸ்ட் ரெண்டுமே ஒரே வெப்சைட்டுக்கு தான் வரும். ரெண்டுமே ஆத்தென்டிகேட் ஆக தான் செய்யும். அன்லஸ் ஆமா. வந்துட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் அவங்க பிளாக் பண்ணாத வரைக்கும் அது வராது. எப்ப ஐபி அட்ரஸ் பிளாக் ஆகும் அப்படின்னா ரேட் லிமிட் ஹிட் ஆனாதான் பிளாக் ஆகும். ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து நிறைய ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஏபிஐ கேட்வேயை பிளாக் பண்ணிடும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க அனுப்புற ரிக்வெஸ்ட் வந்து ஏபிஐ கேட்வேயை தாண்டாது. புரியுதா? அப்ப அந்த ஓகே. சமயத்துல நம்ம வந்து அந்த லாகின் பண்ற அந்த ரிக்வெஸ்ட் யூசர் வந்துட்டு இதுவானானா இல்லையா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம்னா உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் ஆகியிருக்கும். அப்படி இல்ல அதுக்கு அடுத்து வர்ற என் பாயிண்ட்ல தான் வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இதுதான் ரீசனா இருக்கும். JEE டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஏபிஐ ப்ராஜெக்ட்ல. ஒருவேளை அது ஏபிஐ ப்ராஜெக்ட் இல்ல பழைய எம்விசி அப்படின்னா அதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட் போடுவாங்க அந்த பேஜ்ல. என்னமோ ஒரு கோடாச்சே. அதாவது ஒவ்வொரு வாட்டி ரிக்வெஸ்ட் வரும் பொழுதுமே அந்த வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இப்ப பாருங்க, அபவுட்னு ஒரு பேஜ் இருக்கு, கான்டாக்ட்னு ஒரு பேஜ் இருக்கு. அபவுட் பேஜ்ல இருந்து நான் கான்டாக்ட் பேஜுக்கு நான் ரீடைரக்ட் ஆகுறேன். அது ஒரு ரிக்வெஸ்ட் தான். நம்ம அந்த அபவுட் பேஜை கிளிக் பண்ணும்போது அவன் ஒரு ரிக்வெஸ்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணுவான். அந்த அதே மாதிரி இங்க போயிட்டு அபவுட் பேஜ்ல இருந்து கான்டாக்ட் பேஜ் ரீச் ஆகும்போது அதே ஜென்ரேட் பண்ண அந்த ஐடி இருக்கா, இல்ல அந்த ஐடி டேம்பர் ஆயிருக்கா அப்படின்றத அவன் செக் பண்ணுவான். புரியுதா? ஸோ அது டேம்பர் ஆயிருந்ததுன்னா அப்ப நடுவுல யாரோ ஒருத்தர் உங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு டேம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதை வந்து ஃப்ரேம்வொர்க்கே ஹேண்டில் பண்ணிக்க நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா அங்க போட போற அந்த ஒரு கோடுக்கு பேர் என்னன்றது மறந்துட்டேன். ஏன்னா எம்விசில அதெல்லாம் ஒர்க் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால சரியா எனக்கு இது பண்ண முடியல. பட் உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சுது இல்ல? அவங்க என்னென்ன கான்டெக்ட்ல கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஓகே சார். வேற ஏதாவது கொஸ்டின்? ஹலோ சுபாஷினி. குட் மார்னிங் கோபி. சாரி, மார்னிங்க. எனக்கு கிளாஸ் இல்லைன்னே தெரியல. எனக்கு கிளாஸ் ஈவினிங் நோ தான் அப்படின்னு இஷ்யூஸ். நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் மட்டும்தான் லீவு நானு. சரி, ஓகேங்க, ஓகே. ம். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா?
எனக்கு இல்லைங்க சார். போலாமா அடுத்தது? Yes. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இப்போ நம்ம என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் தான் பார்க்க போகிறோம். .NETல இப்போ கடைசி டாபிக் அதுதான், என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்ட்டு. அதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒன்றொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறது. அது எப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறத ஓகே, இங்கே எழுதணும்ல, 1 செகண்ட். ஸோ நம்மக்கிட்ட இப்போ இஎஃப் கண்ட்ரோலர்னு இருக்குது. மேலே இருக்கிற இதெல்லாம் நான் காப்பி பண்ணி போட்டுடுறேன். ஆத்தரைஸ் தேவையில்ல, ஏபிஐ கண்ட்ரோலர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்கை நம்ம இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்னா இஎஃப்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஓஆர்எம் டூல். ஓஆர்எம்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ADO.NET படித்தோம். அந்த ADO.NETல எல்லா கொரியும் நம்ம தான் எழுதுவோம். செலக்ட், ஸ்டார், இன்செர்ட், அப்டேட் எது எழுதினாலும் நம்ம மேனுவலாக எழுதுவோம். அதுக்கு பேர் ADO.NET. ஓகேவா? உங்கள் அப்ளிகேஷனை டேட்டா பேஸோட ADO.NET அப்படின்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. எல்லா கொரியும் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அது ADO.NET. என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் எப்போ நீங்கள் ஓஆர்எம்மை கொண்டு வரீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து கொரியை எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த கொரி எல்லாமே பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஜெனரேட் ஆகிக்கும். நம்ம ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதினா மட்டும் போதும். அதுதான் வந்துட்டு ஓஆர்எம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஓஆர்எம் டூல் இருக்குது. .NETல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்னு இது ஒன்று இருக்கா, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப்பர்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே ஃபேமஸ் தான். இந்த டேப்பர் அப்படின்றதும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதே மாதிரி தான் ஓஆர்எம் டூல். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது வேலை செய்கிறதுக்கு. நீங்கள் ஒன்று படித்தாலே இன்னொன்று படிச்சுக்கலாம். இந்த டேப்பர் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா, என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்கு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜோட பேர் வந்து என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் கோர். முன்னாடி இதோட பேர் வந்து என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்குன்னு இருந்தது. அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கிறதுனால .NETல என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனால் அது ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும் இந்த .NETல. இப்போ இல்லை, பழைய .NET ஃப்ரேம்ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு DLL இருந்ததுன்னா அந்த DLLக்குள்ளே இருக்கிற கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தடை நம்மளால் டைனமிக்காக கொரி பண்ணி கூப்பிட முடியும். அதுதான் ரிஃப்ளெக்ஷன். இவன் என்ன பண்ணியிருப்பானா, என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ஷன் மூலயமா எழுதியிருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் எக்ஸிக்யூஷனுக்கு. அதனால என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்லோவாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் தான் டேப்பர் வந்துச்சு. டேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த .NET கோர் நல்லா ஃபேமஸாக ஆறதுனால என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ரீரிட்டன். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷனே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரீரிட்டன் பண்ணாங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய அப்ளிகேஷனில் ப்ரொடக்ஷனில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் வர நம்மளும் படிக்கிறோம். புரிஞ்சுதா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி? Sir. ஓகே, இந்த என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டேபிள், ரோ இதெல்லாமே நமக்கு தெரியும். பட் அதை இங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒவ்வொரு டேபிளையுமே ஒவ்வொரு கிளாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதில் இருக்கிற ஒரு ரோவையும் ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? காலம் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு டேபிள்னா அது கிளாஸு, ஒரு ரோ இருந்ததுன்னா அது கிளாஸுடைய ஆப்ஜெக்ட். அதே மாதிரி அந்த ரோவில் இருக்கிற ஒரு காலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி.
புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குன்னா, அந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு நான் கிளாஸ் இப்படி கிரியேட் பண்ணுவேன். சரியா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஐடி இருக்கும். இந்த ஐடி அப்படின்றது ஒரு காலம் அந்த டேபிள்குள்ள. ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்குள்ள இருக்கிற ஒரு காலம் தான் ஐடி. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் கிரியேட் பண்ணா அதுதான் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். ஓகே. இப்படிதான் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளவே எழுதிடுறேன். ஸோ நீங்க நோட்ஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க. இது என்னடா இது? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இத சொல்லிட்டேனா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ம். ஆ இப்ப அங்கேக்கும் இங்கேக்கும் இருக்கிற வித்தியாசம். எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப ஏடியோ டாட் நெட்ல எல்லா ரெக்கார்டும் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செலக்ட் இன் ஏடியோ டாட் நெட்ன்னு எழுதிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் உங்களுடைய டேபிள் பேர். கரெக்டா? இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா காலம் எல்லா ரெக்கார்டும் எனக்கு வந்துடும். இப்ப இதே கூட நம்ம இஎஃப்ல எழுதணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா இந்த கான்டெக்ஸ்ட் தான் உங்களுடைய டேட்டாபேஸ். ஓகேவா? நம்ம ஏடியோ டாட் நெட்ல எஸ்கியூஎல் கனெக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த எஸ்கியூஎல் கனெக்ஷன் தான் இங்க கான்டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எல்லா டேபிளும் இருக்கும். எப்படி? கான்டெக்ஸ்ட்ன்றதா உங்களோட டேட்டாபேஸ் அந்த கனெக்ஷன் அந்த எல்லா டீட்டெயிலுமே. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ள ஆப்வியஸா நிறைய டேபிள் இருக்கும். இப்போ எனக்கு எந்த டேபிள் வேணும்? ஸ்டூடெண்ட் டேபிள். அப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளை யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பக்கத்துல டூ லிஸ்ட் போட்டா போதும். எனக்கு உள்ள இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே கொண்டு வந்துடும். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா இது இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பட் நீங்கள் கொரி எழுத மாட்டீங்க. C# கோடாவே எழுதுறதுனால உங்களுக்கு கோட் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எழுதுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைட்லி கப்பிள்டாக இருக்கும். அதாவது டைப் வந்து டைட்லி கப்பிள்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜஸ். ஓகேவா? கம்பைல் டைம்ல உங்களுக்கு எரர் வந்துடும். ஏதாவது தப்பாக நீங்கள் கொரி எழுதுறீங்க அப்படின்னா நான் லிங்க் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூ லிஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது லிங்க் யூ தான். ஸோ ஈஸியாக என்னால் எழுதிட முடியும். இதுதான் வந்துட்டு கன்வர்ஷன். சாரி, இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ். புரிஞ்சுதா? புரியுது சார். அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ல எங்க நீங்க ரெபாசிட்டரி லேயர் யூஸ் பண்றீங்களோ அந்த ரெபாசிட்டரி லேயர்ல தான் நம்ம இங்க எழுதியிருப்போம். அதாவது இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கை எழுதி வச்சிருப்போம். சரிதானே? இவ்வளவு தான் வந்துட்டு ஒர்க். இதை நீங்க ஃபில்டர் பண்ணணும்னா உங்களுக்கு லிங்க் ஆல்ரெடி படிச்சு நீங்க அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் கியூல நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதுவே தான் நீங்க இங்க எழுத போறீங்க. நீங்க வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வெறும் லிங்க் கியூல எப்படி எழுதணும், என்ன பண்ண போறோம், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மட்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். ஈஸியா வேலை செஞ்சிடலாம். இப்ப இதுக்குள்ள இதோட ஆர்கிடெக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எல்லாமே புரியுதா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்றத பாருங்க.
கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? இதுக்கும் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கும் லிங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்பனா கோபி? ஆஹா சேம் கொரி. நீங்க உங்க கேக்குற கொஸ்டின் வந்துட்டு லிங்க்யூக்கும் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. ஏன்னா அதுலயுமே நம்ம query பண்ணி இதே மாதிரிதான் query எழுத போறோம் செய்யறோம் இல்லைங்களா? ஆமா, சோ இதுவுமே அந்த மாதிரி தான் நம்ம அதை யூஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் query எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கரெக்ட். ஆஹ் என்ன மேட்டர் அப்படின்னா, முன்னாடி நம்ம லிங்க்யூ படிக்கும்போது நம்ம ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா? நம்ம கிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். நான் அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டால கொரி பண்றதோ இல்லை எப்படி பண்ணணுமோ நான் லிங்க்யூ வச்சு பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட். ADO.NET நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒன்னொன்னுத்துக்கும் கொரி எழுதி அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி வர்ற டேட்டாவை ஒரு கலெக்ஷனுக்குள்ள வச்சிருப்பேன். அப்புறமா அந்த கலெக்ஷனுக்கு மேல நான் கொரியை எழுதுவேன், லிங்க்யூ எழுதுவேன். கரெக்டா? ஆமாங்க. இப்ப அதுவே தான் நீங்க என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் மூலியமா பண்ண போறீங்க. என்ன அப்படின்னா, நீங்க கொரி எழுத மாட்டீங்க, கனெக்ஷனை ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு SQL ரிலேட்டடான டூப்ளிகேட் கோடுமே இருக்காது. இப்ப நீங்க போன வாட்டி ADO.NETல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் நான் கனெக்ஷன் ஓபன் பண்ணியிருப்பேன், கமாண்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன், அப்புறம் ஆமாங்க, ஆமா. எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கோடு தான். அஃப்கோர்ஸ் நம்மனால அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுத முடியும், பட் ஸ்டில் அதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஓகேவா? இப்ப அந்த டூப்ளிகேட் கோடு எதுவுமே எனக்கு இங்க இருக்காது. இங்க நான் எல்லாத்துலயுமே எப்படி நான் வேலை செய்வேன்னா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான். அந்த கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை வச்சு எந்த டேபிள்னாலும் கிரியேட் பண்ணிப்பேன். நான் டாட் வச்சேன்னா லிஸ்ட் ஆகுறது எல்லாமே என்னோட டேபிளா தான் இருக்கும். நீங்க எழுதுற கோடு வந்துட்டு வெறுமனே C# நீங்க எழுதுற மாதிரி தான் எழுதுவீங்க. நம்ம அடுத்து எழுதும்போது தெரியும். அதுக்கப்புறமா நீங்க லிங்க்யூ எதுக்கு எழுதுறோம்னா, இப்ப நீங்க ஃபில்டர் பண்ணணும்ல. இப்ப டேபிள்ல இருக்கிற ரெக்கார்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபில்டர் பண்ணி எடுப்போம். SQLல என்ன பண்ணுவோம்? வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க வேர் கிளாஸ் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? லிங்க்யூல வேர் கிளாஸ் இருக்கு. ஸோ அவன் கொடுக்குற அந்த ஆப்ஜெக்டை ஒரு கலெக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணி அது மேல நான் லிங்க் எழுதுறேன்னா, நம்ம ஆல்ரெடி லிங்க் தெரியுன்றனால ஈஸியா என்னால இன்டராக்ட் பண்ண முடியும். புரியுதா? இது டேட்டாபேஸ்மே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்களா இது மூலியமா? ஆமா, டேட்டாபேஸ் இல்லைன்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கே இல்லைன்னு அர்த்தம். ம். அதை தான் படிக்க போறோம். முன்னாடி ADO.NET யூஸ் பண்ணி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஓகே, அது இப்ப இல்லாம என்டிட்டி நம்ம இது மாதிரி ஃப்ரேம்வொர்க்கை பண்ணலாம். யூஸ் பண்ணி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்க. ஓகே. ஓகேங்களா? இதுல நமக்கு ஒரு சில டேர்ம்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா DB கான்டெக்ஸ்ட். இந்த DB கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்லயே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸ். இதை நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம் நம்மளோட கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? எப்படி இன்ஹெரிட் பண்ணுவோம்னா, இப்ப கிளாஸ் இப்ப நம்ம கிட்ட ஏதாவது டிபியே இல்லைல்ல, இருங்க அந்த MySQL ஓபன் பண்றேன். நம்ம ஏதாவது FSD கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னது? இது டேபிள் எத்தனை வச்சிருக்கேன்? சரி, நம்ம கிட்ட 2 டேபிள் இருக்கு, இப்படியே இருக்கட்டும். இங்க பாத்தீங்கன்னா FSD கிளாஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா சும்மா ஓகே FSD கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ இங்க என்ன பண்ணுவேன்னா FSD கிளாஸ் கான்டெக்ஸ்ட், இங்க DB கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸை இப்படி கிரியேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த DB கான்டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த கிளாஸ் எங்க இருந்து வருதுன்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட பேக்கேஜ்ல இருந்து வருது. இது என்னுடைய டேட்டாபேஸுக்கு நான் கிரியேட் பண்ற கான்டெக்ஸ்ட். புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கான்டெக்ஸ்டுக்கு உள்ள, ஓகேவா, இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள என்கிட்ட நிறைய டிபி செட் இருக்கும். டிபி செட்னா இப்போ இது வந்து என்னுடைய டேட்டாபேஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸுக்குள்ள தானே டேபிள் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்ட் கிளாஸுக்குள்ள நான் டிபி செட்டை கிரியேட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் டிபி செட். டிபி செட் அப்படின்னா ஒரு டேபிள்னு அர்த்தம். டேபிளோட பேர் என்ன? இங்க வந்தீங்கன்னா டேபிளோட பேர் ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்கு, டம்மின்னு ஒன்று இருக்கு.
ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சிருவேன். இதுதான் டைப்பு. ஓகே, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இங்கே கெட்டு செட்டு. இப்போ எஃப்எஸ்டி கிளாஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு. எந்த டேபிளோட பேர் என்னன்னா ஸ்டூடெண்ட். புரிஞ்சுதா? அப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட். இதுக்குள்ள ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடி இங்க இருக்கா? இது இந்த உள்ள கிளாஸ். புரியுதா? இங்க இருக்கா? இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்குள்ள பாருங்க காலம் இருக்கு. எத்தனை காலம் போட்டிருக்கு? ஐடி நேம்னு இருக்கு. இங்க ஐடி ஆல்ரெடி இருக்கு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு கீழே நேம்னு சொல்லி நான் போட்டுருவேன். புரியுதா? இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம இதுக்கப்புறமும் கிரியேட் பண்ணுவோம். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கோட் எப்படி இருக்கும், அதோட ஃப்ளோ எந்த மாதிரி வரும் அப்படின்னு. ஸோ தட் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே தானே? ஸோ டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். எஸ். ஸோ டேட்டாபேஸ்ல நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். டேட்டாபேஸுக்குள்ள நிறைய டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இங்கேயும் நான் அதே தான் பண்றேன். அங்க டேட்டாபேஸ்ன்னு எதை சொல்றோமோ அதை கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ல சொல்லுவோம். ஸோ இங்க இதுதான் என்னுடைய டேட்டாபேஸ். டேட்டாபேஸுக்குள்ள ஒவ்வொரு டேபிள். இப்போ 10 டேபிள் இருந்ததுன்னா இதே மாதிரி 10 என்ட்ரி இருக்கும். புரியுதா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஆக்சுவலி டேபிள்ல நம்ம ஏதாவது ஒரு காலம் ஆட் பண்ணா நமக்கு ஏடியோட கனெக்ஷன் செட் பண்ணி நம்ம ஏற்கனவே கொடுத்ததுனால நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல கோடு. பட் இதுல நம்ம கோட் சேஞ்ச் பண்ற மாதிரி வருமே. ஆமா, அதுக்கு பேரு தான் மைக்ரேஷன்ஸ். ஓகேங்களா? 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச், இன்னொன்னு வந்து டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா எப்பயும் போல டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இங்க மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த மைக்ரேஷனை நீங்க ரன் பண்ணீங்கன்னா டேபிள் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நமக்கு இங்க கிளாஸஸ் எல்லாம் அவனாவே கிரியேட் பண்ணிடுவான். தட் இஸ் மைக்ரேஷன். அப்ப இப்ப டேபிள்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன், இங்க மைக்ரேஷனும் பண்ணிட்டு இப்ப டேபிள்ல புதுசா ஒரு டேபிள் ஆட் பண்ணணும், இல்லைன்னா இருக்கிற டேபிள்ல ஒரு காலம் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அந்த சேஞ்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா திரும்பவும் நீங்க மைக்ரேஷன் ரன் பண்ணணும். அப்ப உங்களுக்கு எல்லாமே இங்க அப்டேட் ஆயிரும். இது டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்ப இதே சேஞ்சஸை ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரன் பண்ணீங்கன்னா டிபில டேபிள் எல்லாமே கிரியேட் ஆகும். பட் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு தான் போவாங்க, ஏன்னா அதுதான் ஈஸி. புரியுதா? ஒன்னு என்ன சொன்னீங்க? ஒன்னு டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச், இன்னொன்னு எழுதுறேன். பேர் என்ன? ஓகே, கோட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் இந்த மைக்ரேஷன் கமாண்ட்ங்களா? மைக்ரேஷன் கமாண்ட் நான் சொல்றேன் அப்புறமா அது எப்படி மைக்ரேஷன்ட்டு. ஓகேங்களா? ஸோ கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா C# கோட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம மைக்ரேஷன் ரன் பண்ணுவோம். ஸோ தட் டேபிள் டேட்டாபேஸ் எல்லாமே கிரியேட் ஆயிரும். டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா டேட்டாபேஸ் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறமா நான் மைக்ரேஷன் ரன் பண்ணுவேன். C# தேவையான கிளாஸஸ் எல்லாம் கிரியேட் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இங்கே எக்ஸிக்யூஷன் பேட்டர்ன். இப்போ அந்த அப்ரோச்னு சொல்லுவோம்ல, ஒரு ஆர்கிடெக்சர். நம்ம ரொம்ப டீப்பாக போல. ஆர்கிடெக்சர்னு எப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனோட கோடு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் கோடு வந்து எப்படி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுன்னா முன்னாடி நமக்கு ADO.NET மட்டும் இருக்கும், டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குக்கு உள்ள என்னென்னலாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிபி கான்டெக்ஸ்ட். இதுதான் உங்களுக்கு டேட்டாபேஸோட கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குற டேட்டா. இப்போ இந்த டேட்டாபேஸ் கான்டெக்ஸ்ட் மூலியமா டிபி செட்டை ஆக்சஸ் பண்ணுவேன், விச் இஸ் நத்திங் பட் உங்களுடைய டேபிள். இப்போ இந்த டேபிளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொவைடர் தேவைப்படும். அவன் பேர் தான் டேட்டாபேஸ் ப்ரொவைடர். நீங்கள் SQL சர்வரில் கனெக்ட் பண்ணுறியா, MySQL கனெக்ட் பண்ணுறியா, அந்த ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைடர், இந்த ப்ரொவைடர் மூலியமாக தான் நம்ம டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறோம். இதுதான் உங்களுடைய ஃப்ளோ.
புரியுதா? இப்ப ப்ரொவைடர் சொன்னீங்கல்ல, நம்ம எந்த சர்வர் யூஸ் பண்றோம், இது வந்து இந்த லேயர்ல கொடுக்க மாட்டோம்ல, கண்ட்ரோலர் லேயர்ல கொடுக்க மாட்டோம்ல. அத இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே ரெபாசிட்டரி. ஓகே. புரியுதா? புரியுதுங்க சார். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப இதுதான் உங்க ஏபிஐ ப்ராஜெக்ட். ஏபிஐ ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் நீகட் பேக்கேஜ்குள்ள போயிருங்க. இங்க என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கான பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட கோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்னும் நிறைய டைப் பண்ணணும் போல. என்டிட்டி ஏன் வர மாட்டேன்றான்? இந்த இருக்கா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ். இது ஏதோ ப்ரிவியூ ரிலீஸாக இருக்குது. மேபி நீங்கள் வேர்ஷனை மாற்றிக்கோங்க. நான் இப்போதைக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இருக்கிறது என்னமோ அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் அப்படின்றத எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, இந்த கோர்ன்ற இந்த ஸ்பெசிஃபிக் பேக்கேஜ் தான் உங்களுடைய என்டையர் ஓஆர்எம் இன்ஜின் இதுக்குள்ளே தான் இருக்குது. என்டையர் ஓஆர்எம் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறோம். இன்ஸ்டால் கேட்குறான், இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது சரி, பழைய வெர்ஷனுக்கு போகலாம். ஏதோ சப்போர்ட் ஆகல போல. 10.3 இன்ஸ்டால் பண்ணலாம். என்னடே ஃபீல்டு ரோலிங் பை பேக்கேஜ் சேஞ்சஸ் பேக்கேஜ் நாட் கம்பேட்டபிள் வித் .NET 8. இன்னும் பழைய வெர்ஷன் போகலாம். 9.11 இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகிட்டான். ஸோ கோர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் வேணும். ப்ரொவைடர்னா என்ன அர்த்தம்னா, என்ன டேட்டா பேஸை நீ கனெக்ட் பண்ண போற. இப்போ ஃப்ரேம்வொர்க்கு கோரு டாட் என்டிட்டி ஃபார் ஏஎம்இ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரேம்வொர்க் கோர் டாட் இங்கே இருக்கா போஸ்ட்கிரஸ், MySQL, SQL சர்வர், SQL லைட் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது MySQL தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ MySQL இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு SQL சர்வர் தான் வேணும்னா இங்கே மேலே SQL சர்வர் இருக்குது பாருங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் நினைக்கிறேன், பமிலோ MySQL ஐ திங்க் இதுதான். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படின்னா வேறு ஏதாவது பேக்கேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். எந்த பேக்கேஜ் எக்ஸாக்டாக எனக்கு தெரில, அதனால இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். MySQL இன்ஸ்டால் ஆகிட்டான். இப்போ தேவையான ரெண்டுத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என் டேட்டா பேஸுக்கு என்ன தேவையோ, ஓஆர்எம்க்கு என்ன தேவையோ. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்குல்ல, பேர் என்னது, என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் டூல்ஸ். இதுதான் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுவுமே வந்துட்டு நான் 9.11 தானே இன்ஸ்டால் பண்ணேன். வேர்ஷன் மட்டும் ஒரே வேர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க, ஸோ தட் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இங்கே இன்ஸ்டால்டு பேக்கேஜில் 9.11 9.11 இருக்கா. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்தந்த பேக்கேஜுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும், சரிங்களா. அந்த கிளாஸஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? சரி, கொஞ்சம் டைம் நீங்க எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. கிளாஸ்ல சொன்னீங்கல்ல, ஆ கண்ட்ரோலர், சர்வீசஸ், அப்புறம் ரெபாசிட்டரி, டிபி, அந்த ஃப்ளோல தானே இப்போ நம்ம பார்க்க போறோம். இல்ல நீங்க கிளாஸ் அப்படி அப்படின்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ரிக்வெஸ்ட்னா கண்ட்ரோலருக்கு எண்ட் பாயிண்ட் போகும், அப்புறம் அதுல இருந்து சர்வீசஸ், அப்புறம் ரெபாசிட்டரி, அப்புறம் டிபி, அப்படிதான் ரிக்வெஸ்ட் போகும். அப்படிதானே அதுதான் இப்போ பாக்குறோம். யூஷுவல் ப்ராஜெக்டோட ஃப்ளோ அந்த மாதிரி தான் இருக்கும். 3 லேயர்ல நீங்க செட்டப் பண்ணீங்க அப்படின்னா. பட் உங்க ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நிறைய இருக்கு. இப்ப
ஆனியன் ஆர்கிடெக்சர், க்ளீன் ஆர்கிடெக்சர், டிடிடி ஆர்கிடெக்சர், வெர்டிக்கல் ஸ்லைஸ் ஆர்கிடெக்சர்னு ஏகப்பட்ட ஆர்கிடெக்சர் இருக்கு. அவன் எந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி உங்க ப்ராஜெக்டை செட்டப் பண்றனோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுத போற இடம் எல்லாமே மாறி போகும். சரியா? ஆனா ஜெனரல் ஃப்ளோ, கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெபாசிட்டரி. புரியுதா? சரி சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? இப்ப இதே மாதிரிதான் நம்ம ADO.NETலயும் பண்றோம். ப்ரொவைடர் யூஸ் பண்ணிடுறோம். அதே இதுதானே பண்றோம் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்க அங்க ஓகே என்ன பண்றீங்களோ அதே தான் பண்றீங்க. என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வேகமா பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓ, எதனால அது மாதிரி இங்க ஃபாஸ்டா இருக்கும் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும்போது? ஏன்னா நீங்க எந்த கொரியுமே எழுத போறது கிடையாது. நீங்க C# கோடு மாதிரி எல்லாமே கிளாஸை வச்சு ஹேண்டில் பண்ணிடுவீங்க. நம்ம இன்னும் எதுவுமே பண்ணாததுனால உங்களுக்கு புரியல. மேபி இல்ல. இப்ப சின்னதா கோடெல்லாம் கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சரி. பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிய ஸ்டார்ட் ஆகும். ஷூர் ஷூர். ஓகே ஓகே. புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு தேவையான செட்டப் பண்ணியாச்சு. பேசிக்கா என்ன வேணுமோ அது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள், எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. நம்ம இப்போ மைக்ரேஷன் எதுவும் பண்ண மாட்டோம். இன்னும் நமக்கு டேபிள்ல எப்படி செட்டப் பண்ணணும் அது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செட்டப் எப்படி பண்றது, அந்த செட்டப்போட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுலயே ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளாஸ். ஸோ பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயின்னு வைப்போம். ஓகேங்களா? அவனே 2 ஃபீல்டு காமிச்சிருக்கான். இப்போதைக்கு இந்த 2 ஃபீல்டே இருக்கட்டும், வேற எதுவும் தேவையில்ல. இப்போ இந்த ஐடி அப்படின்றது பிரைமரி கீ. இது எப்படி பிரைமரி கீன்னு எனக்கு தெரியும்னா அதெல்லாமே நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு டேபிள், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஒரு காலம். இப்போதைக்கு ஐடின்றது பிரைமரி கீ காலம் அப்படின்றத நம்மளோட அசம்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா டிபி கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். டிபி கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அது இன்னொரு கிளாஸ்ன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ பப்ளிக் கிளாஸ், இது டிபி கான்டெக்ட்ல ஏதாவது ஒரு பேர் வைங்க. இப்போ வந்து இந்த உங்க அப்ளிகேஷன் பேர் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சும்மா டிபி கான்டெக்ட் அவனே வந்து காட்டுறான். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது எனக்கான டிபி கான்டெக்ட். இது வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ல இருந்து வர்ற டிபி கான்டெக்ட். பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா பேஸுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு. அந்த ஒரு டேபிளை டிபி செட்டுன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளோட பேர் என்னன்னா எம்ப்ளாயி. இங்க இருக்கா எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வேரியபிள் நம்ம ப்ராப்பர்ட்டி மூலியமா கனெக்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஓகே தானே? எஸ். ஓகே. ஓகே. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். இது எப்படி நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்துட்டு ஆன் கான்ஃபிகர்னு ஒரு மெத்தட் இங்க இருக்கும். ஏன் நேரம் வர மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். ஓவர் ரைடுன்னு போட்டா அச்சச்சோ. இங்க இருக்கா ஆன் கான்ஃபிகர்னு சொல்லிட்டு இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கனெக்ட் பண்ணுவோம் டேட்டா பேஸை. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் பில்டர்னு அந்த வேரியபிள் இருக்குல்ல, ஆப்ஷன் பில்டர் டாட் யூஸ் மைஎஸ்கியூஎல் இங்க இருக்கா. இதுல நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நீங்க ப்ரொவைட் பண்ணணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு கண்ட்ரோலருக்குள்ள நம்ம எழுதி வச்சிருந்தோம். இன்னைக்கு எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லை, ஒரு நிமிஷம். இதுக்குள்ள இல்லையோ, சர்வீஸா, இங்கேயும் இல்லை. எங்க போட்டேன்? இதுக்குள்ளயா? எங்கேயும் இல்லையே. ப்ரோக்ராம் ஃபைல்ல மை மிடில்வேர் எக்ஸெப்ஷன் என்னடா எங்கேயுமே காணும். ஏதாவது ஞாபகம் இருக்கா நான் எங்க போட்டேன் என்ன ஏதுன்ட்டு? ஏரியா டாட் நெட் உங்களுக்கு எடுத்தேன்ல.
ஆமா ஆமா வெதர் ஃபோர்காஸ்ட் சிஎஸ்ல பாருங்க சார். ஏன்னா லைக் வெதர் ஃபோர்காஸ்ட். ஓ அங்க இருக்கோ. இங்க இருக்கு பாருங்க. இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை தானே நம்ம யூஸ் பண்ண போறோம். காப்பி பண்ணி தேங்க்யூ இந்த இடத்துல போட்டுடலாம். என்ன எரர் சொல்லுது? சர்வர் வெர்ஷன் கேக்குதா? எத்தனை பேராமீட்டரையும் அக்செப்ட் பண்றான்? Not null option builder server version MySQL server option. Connection string builder connection string server version. Server version எங்க போய் எடுக்கிறது? ஏதாவது மெத்தட் வச்சிருக்கானா? auto detect connection string. Let me see வருதான்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷங்க, நான் செக் பண்றேன். தேடி ஓகே 1 minute. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நம்ம எஸ்கியூஎல் சர்வர்னா இப்படி டைரக்டா கனெக்ட் பண்ணலாங்க. இங்க MySQLனா வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோட் மெத்தட் நம்ம நிறைய பார்த்தோம்ல, அதனால நமக்கு இங்க ஒரு சில இதெல்லாம் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டெப்பை இப்படி கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக program.cs ஃபைலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இங்கே அந்த JWT ஆத்தென்டிகேஷன்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைனால நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏசி போட்டுட்டு ஆத்தரைசேஷன் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு இங்கே ஒர்க் மட்டும் நடக்கும். அதுக்காக இதுவுமே நமக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. ஓகே, நீங்கள் எழுதும்போது தேவைப்படும். இப்போதைக்கு எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக வைக்க முடியுமோ நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் பில்டரில் போயிட்டு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இங்கே இருங்க, வருதா பார்க்குறேன். பில்டர் மேலே 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 சர்வீஸ் டாட் ஆடு இங்கே இருக்கா டிபி கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு, இந்த டிபி கான்டெக்ஸ்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆப் டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய கிளாஸ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம கிரியேட் பண்ண டிபி கான்டெக்ஸ்ட். அந்த டிபி கான்டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு சொல்லணும் எப்படி நீ வந்து கனெக்ட் பண்ண போகிறன்ட்டு. இப்போ இதே ஆப்ஷன்ஸ் டாட்டு MySQL அப்படின்றது வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண முடியும்.
கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு நம்ம எங்கே போட்டு வச்சுருக்கோம்? இங்கே பேஸ்ட் பண்ணனே தெரில. இந்த இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அவன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் கேட்குறான். டபுள் கோட்ஸில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சர்வரோட வேர்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்வரோட வேர்ஷன் தானா? சர்வர் வெர்ஷன் டாட் ஏன் வரமாட்டாங்கிறான்? ஆட்டோ டிடெக்ட் என்ன கேட்குறான்? என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க, ஒரே நிமிஷம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. மிச்சதான் அவன் பார்த்துப்பான், நமக்கும் அதுக்கும் இனி சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? இப்போ டேட்டா பேஸ் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் டூப்ளிகேட்டுன்ட்டு. இங்கே ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஆப் டாட் செட்டிங்கில் இருந்து கொண்டு வரணும்னா நம்ம அங்கே வைக்காததுனால இப்படி கொடுத்துடலாம். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் ஓகே தானே? எப்படி வந்து டிபி கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம டிபி கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணதுனால எனக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிரும் என்னோட என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட. இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டிபி கான்டெக்ஸ்ட் கிளாஸில் இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி வாங்கிடுவோம். கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே நம்ம யூஸ்வலாக வாங்கிடுவோம். அதுக்கு பேர் வந்து டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டா இப்போ இந்த ஆப்ஷன் மூலயமா என்னால் எல்லாமே கொண்டு வந்துட முடியும். இதுக்கப்புறமா பேஸ் ஆப்ஷன்னு சொல்லி அனுப்பிச்சிடும். இப்போ எனக்கு டிபி வந்து கனெக்ட் ஆயிரும். இது ஏன் இந்த இடத்துல இந்த க்ரீன் கலரில் காட்டுன்னா இதை ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டராக நீ கன்வெர்ட் பண்ணிருன்னு சொல்லும். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஓகே தானே? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு 2 minutes டைம் எடுங்க, ஃபுல்லாக பாருங்க, கொஸ்டின்ஸ் இருக்கும் கேளுங்க. அந்த டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க, அது என்ன பண்ணுது? டிபி டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன் செட்டுங்கிறது தான் டேபிள். டிபி செட்டு டேபிள், டிபி கான்டெக்ஸ்ட் டேட்டா பேஸ். இந்த ஆப்ஷன்றது இந்த டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம அந்த இடத்துல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் ஃபைலில். அது வந்துட்டு இந்த ஆமா. டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இன்ஜெக்ட் ஆகும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகிரும். ஓ, நீங்க அங்க ஆப் டிபி கான்டெக்ஸ்ட் கொடுத்தது தான் நீங்க இங்க ஆங்கிள் பிரைசஸ்ல கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். கரெக்டா? ஓகே. பட் இப்போ நம்ம இந்த கிளாஸ் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இங்க ஒரு ஆப் டிபி கான்டெக்ஸ்ட் ஆப் டிபி கொடுத்துருக்கீங்கல்ல. கான்டெக்ஸ்ட் தான் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்க எந்த பேரு உங்களுக்கு கான்டெக்ஸ்டுக்கு வச்சுக்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கலாம். ஓகே.
சொல்லுங்க, கொஸ்டின்ஸ், டவுட் எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துட்டு. அந்த program.cs ஃபைலும் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது applicable ஃபார் ஆல் த டேட்டாபேஸ் இல்ல ஒன்லி ஃபார் MySQLக்கு மட்டும் நம்ம இப்படி பண்ணணுங்களா? MySQLக்கு இந்த மாதிரிங்க. அதே மாதிரி SQL சர்வரா இருந்ததுன்னா நீங்க SQL சர்வர்னு சொல்லிட்டு பண்ணணும். இங்க யூஸ் MySQL பதிலா SQL யூஸ் சர்வர் SQL கொடுக்கணும். சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க SQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஓகே நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு பதிலா நீங்க SQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ம் அதுக்கு நான் கோடெல்லாம் மாத்த தேவையில்ல. பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கனெக்ஷன் மாத்தனா போறோம். எஸ் 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 ம்
நெக்ஸ்ட் போலாம் வேதா. போலாங்களா? எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல இதுவரை? இல்ல. எல்லாருக்கும் தானே? எதுவும் இல்லை சார். சரி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு கான்டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்ட்ரோலர்ல போயிட்டு இப்ப கான்டெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்ற அந்த ஸ்டெப் தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுடலாம். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் தான் கிளாஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸுக்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஐடி நேம் தான். இதை நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திடுறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எரர் சொல்றான். வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்னு வச்சிருக்கனா? வெதர் ஃபார்காஸ்ட் கிளாஸ்லயுமே ஸ்டூடெண்ட்னு ஏதோ ஒன்று இருக்கு. அதனால கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் கேசி கொடுத்துட்றேன். இப்ப எரர் போயிருச்சு. இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ன்ற இந்த கிளாஸை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்ப ஓகே, இந்த கமாண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். சும்மா ஒரு எண்ட் பாயிண்ட் நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து ஈஸியா ஒரு எண்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்ல நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்றோம்னு வைங்க. நம்ம என்ன பண்ணோம்னா யூசிங்க இந்த இடத்துல தான் ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ வாரு கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்மளுடைய நியூ ஆப் கான்டெக்ஸ்ட் டிபி கான்டெக்ஸ்ட் வந்துட்டா இதை இன்ஜெக்ட் பண்ணிடுவானே. அப்ப நம்ம இருக்குது ஏன் இப்படி கேட்குது? சரி, இப்போதைக்கு இதை நல்லுன்னு நான் பாஸ் பண்றேன். லெட்ஸ் see how it actually work. ஓகேவா? இதுக்கப்புறமா இதை நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்றது, எப்படி என்ன ஏதுன்றத பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு டிபி கான்டெக்ஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. ஸோ தட் நான் மைக்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன். இப்ப இது ஏன் இத்தனை வந்திருக்கு தெரியல எனக்கு, ஏன் இத்தனை வந்துச்சுன்ட்டு. இப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்னு, இப்ப என்னோட கான்டெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. இது தேவையில்ல. இது என்ன சொல்லுதுன்னா டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா யூஸ்வலாக நம்ம டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறதுனால டேட்டா பேஸ் அது எல்லாமே நமக்கு கிரியேட் ஆகி தான் இருக்கும். நம்ம எதுவும் பண்ணணுன்ற அவசியமே இந்த இடத்துல கிடையாது. சரியா? இப்போ கான்டெக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த கிளாஸுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்னா புதுசாக ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ண போறேன்னு வைங்க. ஆடுன்ற மெத்தட் வந்துருச்சா? இந்த ஆட் மெத்தடுக்குள்ள நியூ ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டோட ஐடி என்ன வேணும், ஸ்டூடெண்ட்டோட பேர் என்ன வேணும் நீங்கள் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தா நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து ஒரு 4ன்னு இருக்கட்டும். ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்துட்டு யாரை வைக்கலாம், யாரையாவது வைப்போம். ஸோ கண்ணன் அப்படின்ட்டு இருக்கட்டும். இதுதான் என்னோட டேட்டா. இந்த டேட்டாவை தான் கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டிபியில் வைக்க போகிறேன். வச்சுட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டா போதும். இவ்வளவுதான் என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. புரியுதா? டிபிக்கு இந்த சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும் இப்போதைக்கு. புரியுதா? ஹலோ, இப்போ நீங்க இது வந்து ஹார்ட் கோட் பண்ணிருக்கீங்க சார். இப்போ நான் புரியல. ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வாங்கணும், கரெக்ட்டுங்களா? ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எதை வாங்க போறீங்க? இப்போ நான் ஆட் ஸ்டூடெண்ட்னு நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இங்க ஆட் கொடுத்தேன்னா இங்க ஆட் ஆகணும், இந்த கரெக்ட். எண்ட் பாயிண்ட் கால் ஆகணும்.
ம். இந்த ஹார்ட் கோடுக்கு பதிலா நான் எங்க இருந்து வாங்குவேன் இந்த இன்புட்டை? நம்ம போஸ்ட் எண்ட் பாயிண்ட்ல எப்படி நீங்க வாங்குவீங்க? ம்? போஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஆமா. அதுதான். இப்போ என்னங்க, என்ன கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா கேளுங்களேன். இப்போ நீங்க ஏன் இது ஆட் எரர் ஸ்டூடெண்ட் இருந்தது, நீங்க சொல்லுது? ஐடி ஈக்குவல் டு 4 நேம் கமெண்ட் வந்துட்டு ம். ஹார்ட் கோட் பண்ணிருக்கீங்க டேட்டாவை. ஆமா. ஆக்சுவலா நான் என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் எண்ட்ல எனக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. நான் நேம் கரெக்ட். ஐடி அங்க கொடுத்தேன்னா இங்க வந்து எனக்கு ஆட் ஆகணும், இந்த எண்ட் பாயிண்ட் கால் ஆகும், அப்ப நான் ஆட் பண்ணணும். ஆமாங்க. சோ நான் அந்த டேட்டா எப்படி வாங்குவேன்? அதுக்கு தான் நம்ம போஸ்ட் எண்ட் பாயிண்ட் வச்சுட்டு பார்ப்போம்ல. மறந்துட்டீங்களா? ஆ போஸ்டா? போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுப்போங்க. அந்த போஸ்ட் எண்ட் பாயிண்ட்ல ரிக்வஸ்டோட ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு நம்ம வாங்குவோம். சச்சோ, என்னாச்சுங்க? ஞாபகம் இல்லையா? ஆமா, நான் மறுபடியும் பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து HTTP கெட் கொடுத்துருக்கேன்ல, அப்படின்னா இது வந்து ஆமா ரீடு மட்டும்தான் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணும்போது இங்க ஆமா அது ஃப்ரம் ஆமா பாடி அப்படின்னு போட்டுட்டு கரெக்ட். ஆமா இங்க எடுப்போம். ஆமா கரெக்ட் அந்த எடுக்கிற டீடைல்ல இருந்து தான் நம்ம இங்க ஃபில் பண்ணுவோம். இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்றதுக்கு பதிலா. ஏன் இந்த ஓகே எனக்கு எஸ். எரர் சொல்லிட்டே இருக்கு? இது கண்ட்ரோலர் தானே? API கண்ட்ரோலர் பேஸ்ல இருந்து. ஓகே, ஓகேவா? இந்த மாதிரி கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஓகே வேணும்னா ஒரு போஸ்ட் எண்ட் பாயிண்ட் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே புரிஞ்சுதா? ஓகே சார், புரியுது புரியுது. எல்லாருக்கும் புரியுதா எப்படி நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோட் எழுதுவோம்னு சொல்லிட்டு? எஸ் ஓகே, இப்போ நம்ம சும்மா இந்த எண்ட் பாயிண்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். டேபிள்லாம் ஆல்ரெடி இருக்கு, கனெக்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு இன்சர்ட் ஆகுதான்னு பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்ககிட்ட டேபிள் இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களால கனெக்ட் பண்ண முடியாது மைக்ரேஷன் ரன் பண்ணாம. எங்க போயிடுச்சு என்னோட ப்ரௌசர்? இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஸ்வாகர். சரியா? இப்போ இந்த ஸ்வாகரை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல எரர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது நமக்கு தேவை கிடையாது, பார்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர் இருந்துன்னா வேல்யூ cannot be nullன்னு வந்திருக்கு. எந்த வேல்யூ அப்படின்னா, நம்ம இந்த டிபி கான்டெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதை வந்து நல்லுன்னு சொல்லி நான் அனுப்பியிருந்தேன். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணாமலே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த EF கண்ட்ரோலருடைய கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம அதை வாங்கி இருக்கணும். ஓகேங்களா? எதை வாங்கணும்னா டிபி கான்டெக்ஸ்ட்டை வாங்கி இருக்கணும். ஏன்னா நம்ம பில்டர்ல போட்டதுனால நமக்கு டிபி கான்டெக்ஸ்ட் வந்துட்டு ரீட் ஒன்லி அவன் இன்ஜெக்ட் பண்ணுவான். ஸோ அதை நம்மளால வாங்கிக்க முடியும். டிபி கான்டெக்ஸ்ட் இங்கேயும் அதே ஆப் டிபி கான்டெக்ஸ்ட்டை நீங்க வாங்கணும். இப்ப அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிடணும். என்ன இவன் எரர் சொல்றான்? உங்க ஆப்ஷன் பாஸ் பண்ண வேண்டாமா நம்ம? அந்த ஆப்ஷன் தானே பாஸ் பண்றேன் நான். இப்போ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? வாட் இஸ் த இஷ்யூ? ஆ ஓ ஓ ஓ ஓகே ஓகே. வர மாட்டான். இந்த இடத்துல கான்டெக்ஸ்டே கிரியேட் பண்ண வேண்டாம். இந்த கான்டெக்ஸ்டே அவன் கொடுத்துட்றான்.
அதனால வந்துட்டு நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணிடலாம். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். எஃப் கோர் வந்து ட்ரை இட் அவுட் கொடுக்குறோம். எரர் வருதா பார்க்குறோம். எரர் வந்து இருக்கு. டிபி அப்டேட் வந்து எக்ஸெப்ஷன். எரர் occurred while saving the entity. See the inner exception detail. என்ன எரர் சொல்றேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பேர் இல்ல, டேபிளே இல்லை அப்படின்னு எரர் சொல்றான். ஸோ இது கிளியரா தெரியுது நம்ம கிட்ட வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம தேடி பார்ப்போம். ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேர்ல தான் டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல டேபிள் இல்லை. அப்ப நம்ம அதை போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டேன், இதை எடுத்துட்டுருவோம். அப்ளை சேஞ்சஸ் கொடுப்போம். திரும்பவும் ப்ரௌசர் எங்க, திரும்பவும் போயிட்டு இன்னர் எக்ஸிக்யூட் கொடுப்போம். ஹார்ட் ரீலோட் அட்டெம்ப்ட் ஆகல. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆப் டிவி கனெக்ட் ஸ்டூடெண்ட் பழைய ஸ்வாகர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் ட்ரை இட் அவுட், திரும்ப எக்ஸிக்யூட் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி எரர் தான் சொல்கிறான். இப்போ என்ன, டூப்ளிகேட் என்ட்ரிக்கு இந்த டேபிள் அப்படி என்னதான் வேல்யூ இருக்கு? ஓ, ஆல்ரெடி ஏகப்பட்ட வேல்யூ இருக்கு, 4 வரைக்கும் இருக்கு. நம்ம இந்த வாட்டி இன்ஸ்டால் பண்ணும்போது 5ன்னு போட்டு இன்சர்ட் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரௌசருக்குள்ள போகலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் ட்ரை இட் அவுட் எக்ஸிக்யூட். இங்க பார்த்தீங்கன்னா மெசேஜ் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு, விச் மீன்ஸ் நான் கொடுத்த இந்த ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணும்போது 5வது ரெக்கார்டு கண்டென்ட் வந்திருக்கா? இது ஏன் இவ்வளவு சின்னதா இருக்குன்றது எனக்கு இன்னும் தெரியல. மேபி நான் அப்புறமா இதை எப்படி ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பார்க்குறேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு புரியுது இல்ல? எல்லாருக்கும் புரியுதா? இப்ப ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், நீ வந்துட்டு மைக்ரேஷன் பண்ணாம ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்ன, அப்படி எப்படி வந்துட்டு இது மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா நான் வந்து டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்கிட்ட டிபி இருக்கு, டேபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் என்னோட கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்றேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் டேபிளில் போயிட்டு புதுசாக ஒரு இது யூஸ் பண்ணணும். இங்கே இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கு, நாளைக்கு ஸ்டாஃப்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ ஸ்டாஃப்ன்ற அந்த டேபிள் வந்துட்டு இந்த கான்டெக்ட்ல இருக்காது. ஆப்வியஸா நீங்க டேபிள் கிரியேட் பண்ணலாம், எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் மேனுவலா, அப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனா இந்த கிளாஸஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைக்ரேஷன்ஸ் ரன் பண்ணுவோம். ஏன்னா என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்கோம், எதுக்கு எப்படி எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்ற எதுவுமே தெரியாது. அப்ப அது எல்லாத்துக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைக்ரேஷன்ஸ். அது மைக்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க இது பண்ணிக்கலாம், சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் டிபி கமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான், பேராமீட்டர் லிஸ்ட்டுன்ட்டு. அப்போ இந்த கமாண்டை தான் அவன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ஐடி நேமு வேல்யூ. ஓகேவா? எஸ், இது அந்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிடுது. எஸ். இப்போ என்ன டவுட்னா எனக்கு இங்க ரெபாசிட்டரியோட ரோல் என்ன? நீங்க எல்லாமே இப்ப கண்ட்ரோல்லே கொடுத்துட்டீங்க. ஆமா இப்ப கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பில்டர்ல கொடுத்துட்டீங்க. ஆமா. அப்ப ரெபாசிட்டரி ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணல, அவ்வளோதான். பட் நீங்க ரியல் ஆக்சுவலி வேர்ல்டு இது நீங்க இப்போ ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா இந்த டிபி கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு ரெபாசிட்டரியில எழுதி வச்சிருப்போம். ஏன் நம்ம இப்போதைக்கு போகலை அப்படின்னா இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட், நம்ம படிக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதனால நம்ம ரெபாசிட்டரி இது அதுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். சொல்ற மாதிரி நம்ம என்ன ரிக்வஸ்ட் வந்து ரெக்வஸ்டோட நேம்ல இருந்து நம்ம queryல எடுக்கிறோமா, பாடியில அன்னைக்கு சொன்ன கிளாஸ் அதுல இருந்து எடுத்து கரெக்ட். இங்க டேட்டா அப்டேட் பண்ணி நம்ம டிபில அப்டேட் பண்ணோம். இதேதான் நம்ம அப்டேட் இருக்கும், கமாண்ட் இருக்கும் இதுலயே, ஸ்டூடெண்ட் டாட் அப்டேட் நம்ம ஆமா எஸ்கியூஎல் இருக்கு, கமாண்ட்ஸ் இருக்கு இதுல. ஆமா ஓகே. கரெக்டுங்க. வெரி குட். அவ்வளவுதான் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க். இப்போ நமக்கு வெப் ஏபில இருந்து வர அவுட்புட் வேல்யூஸ் நம்ம இங்க சென்ட் பண்றோம் இல்லைங்களா கோபி? அப்போ எதோட அவுட்புட் எனக்கு வேல்யூங்க? வெப் ஏபில இருந்து நம்ம கெட் பண்ணி இங்க பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்சர்ட் பண்றேன். இதுதாங்க அப்போ வெப் அகைன் ஏபிஐ. இல்ல இப்போ நம்ம கான்ஸ்டன்டா வேல்யூ கொடுத்துருக்கோம் ஆமா ஆமா ஆமா. ஐடிக்கும் நேமுக்கும். ம் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம இதுல இருந்து கெட் பண்ணி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ம் அப்போ ஃப்ரண்ட் எண்ட் யூனிக்கா மீன் இருக்கு. பண்றீங்க? ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இப்போ யூனிக்கா ஃப்ரண்ட் இருக்கு எண்ட்ல இல்லைங்களா? அப்போ நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ண முடியுங்களா? இல்ல நம்ம எதை வந்து இன்சிஸ்ட் எரரை பண்ண த்ரோ முடியுமா? பண்ணிடுவோமா? இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே 5 அண்ட் கண்ணனே அவங்க குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் ம் அப்போ நமக்கு டூப்ளிகேட் கீ வந்து இஷ்யூ ஆகும். ம் பிரைமரி கீ வந்து ஐடி வந்து ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்கிறதுனால. ம் அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து எரரை த்ரோ பண்ணுவோமா ஃப்ரண்ட் எண்டுக்கு? எரர்லாம் த்ரோ பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா போஸ்ட் ரிக்வெஸ்டில் தாங்க யூஸ்வலா நம்ம எல்லா டீடைல்ஸுமே வாங்குவோம். ஓகே ஓகே. சரியா? இப்ப இங்க வந்துட்டு நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் கெட்டில் ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் போஸ்ட்ல வந்துட்டு எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இல்ல இப்ப கரெக்ட். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து வந்தா கூட ட்ரை கேட்ச் பிளாக் மூலமா போட்டு அந்த எக்ஸெப்ஷன் வாங்கி யூசருக்கு நம்ம காட்டணும். ஆமா. ட்ரை கரெக்ட்டுங்களா? கேட்ச்ல நம்ம மிடில் வேர் அதெல்லாம் படிச்சிருந்த ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே நம்ம எக்ஸெப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணிடும். ஓகே ஓகே. ஆமா. இப்ப இதேதான் அப்டேட்டுக்குங்களா கோபி? ஆடுக்கு பதிலா எல்லாம் அப்டேட்னு அப்டேட். கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்டேட் பண்றீங்கன்னா ஆடுக்கு பதிலா அப்டேட் இல்லைன்னா ஃபைண்ட் ரீப்ளேஸ் அதெல்லாம் வரும். நம்ம பார்க்கலாம் ஒன்னொன்னா எப்படின்ட்டு. ஓகேங்க ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இப்போ எனக்கு ஆக்சுவலா நீங்க தனித்தனியா சின்ன சின்ன டாபிக்கா எடுக்கும்போது ஈஸியா தெரியுதுங்க சார். இப்போ ஹோல் அப்ளிகேஷனே நான் ஒன்ஸ் பண்ணணும்னா, இப்ப நான் நீங்க சொல்ற மாதிரி நான் சர்வீசஸ், கண்ட்ரோலர், மிடில்வேர் எல்லாமே நான் ஒன்ஸ் ஆமா பண்ணாதான் எழுதணும். எனக்கு அந்த ஆமா. அப்பதான் ஃபுல் பிக்சர் கிடைக்கும். கரெக்ட்டுங்க. தியரிட்டிக்கலா புரியுது, ம். ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணணும். ஆமா. டாஸ்க் மாதிரி எடுத்துட்டு சும்மா ஒரு 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 CRUD ஆப்பரேஷன் நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு புரியும். ஓகே. புரியுதா? கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க.
ஓகே தானே? இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்சர்ட் ஆகுதா? என்ன ஏது? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணுங்க. இப்ப நான் பேக் எண்ட்ல போயிட்டு ஐடி நேம் ம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன். பேக் எண்ட்னா எதை சொல்றீங்க? எஸ்கியூஎல்ல ம். டேட்டாபேஸ்ல ம். டேட்டாபேஸ்ல போய் இப்ப கொடுத்துட்டேன்னா இப்போ நான் ஏபிஐ வந்து என்ன எப்படி மைக்ரேட் பண்ணுவேன்? ஆப்ஷன் என்ன? மைக்ரேஷன கமாண்டா பத்தி இது நம்ம ஜஸ்ட் இல்ல. இன்னும் படிக்கவே இல்ல. அதனால நீங்க அத நினைச்சு இப்போதைக்கு கன்ஃப்யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஓகே. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டிபி இருக்கு. டிபில ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டேபிள்ல 2, 3 காலம் போட்டுக்கோங்க. ம் சரியா? அதுக்கு ம் அடுத்தது நீங்க மிச்ச வேலைய பாருங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு வேற என்ன வேலை இருக்கு? ஆ என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்றது எப்படி, என்ன ஏதுன்னு. இப்ப நீங்க சேம் டாஸ்கே நீங்க ஏடிஓ டாட் நெட்லயும் கொடுத்துருக்கீங்க, இஎஃப்லயும் கொடுத்துருக்கீங்க. நான் இதை கரெக்ட். ஒரே அப்ளை ட்ரை பண்ணி பார்க்க. எஸ். பட் இப்போ ஏடிஓ டாட் நெட் யூஸ் பண்றது இல்லைல்ல? அப்படியெல்லாம் இல்லங்க. பண்றாங்களா? ஆ ஓ ஓகே. யார் சொன்னா? ஏன்னா நான் வேலை செஞ்சதுல இருந்து அது இருந்தது, அதனால இப்ப இருக்காதுன்னு நினைச்சேன். ஆ இல்ல. இருக்கு. ஓகே நம்பகத்தன்மையா யூஸ் பண்ணிக்கலாம் அத. ஓகே ஓகே. என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ எல்லாம் வந்ததுன்னா, நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வராது. இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்தது அப்படின்னா, நம்மளால பெருசா ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவே ஏடிஓ டாட் நெட்னா நம்ம இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். சரி, அப்ப மதியானம் 3 மணி செஷனுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துடுறீங்களா? எல்லாத்தையும் முடியுமான்னு தெரியல சார், பட் ட்ரை பண்றேன். ம். என்னோட டாஸ்க் 2 பாத்தீங்களா சார்? அதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? புரியல. செகண்ட் டாஸ்க் ஒன்று கொடுத்தீங்கல்ல, சிஎஸ்பி ம். சாதாரணமா கன்சோல் அப்ளிகேஷன்ல கெட் போஸ்ட் மெத்தட்லாம் ட்ரை பண்ண சொல்லி இதே தான். ஆனா ம். வெறும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். அப்படிங்களா? ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல அது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் செக் எல்லாம் பண்ணி பார்க்கலங்க. ஆமா. நீங்க காட்டுறீங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டீங்களா? ம். கைய வைக்காது. ப்ளீஸ் போ போ போ. சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. க்ளீன் தான்டா கண்ணா, போ. இதான் ஒரு மார்க் ஏபி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். இதுல ம். ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள், ஒரு நேம், டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்க மாதிரி. என்னன்னா இதுல கேஸ் சென்சிட்டிவ் போல, அங்க என்ன நேம் கொடுக்குறனோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். கேபிட்டல் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. கரெக்ட்டுங்க. டிபி அப்படிதான்ல. சிச்சோ. எஸ். இப்ப கூட பார்த்தீங்கல்ல, ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லி குடுத்ததுக்கு அவன் எரர் இது பண்ணு. ம் ம் ஸோ இது கெட் மெத்தடு. இது ம். நீங்களே கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுல ம். இருந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ம். போஸ்ட் மெத்தட்ல கான்டாக்டும் என்ன டைப் பண்றது மட்டும் சொல்லிட்டேன். ம். அப்புறம் அப்டேட் மெத்தட்,
அதுக்கு புட் ஒன்று ட்ரை பண்ணீங்கன்னா பேட்ச் ஒன்று ட்ரை பண்ணீங்க. ம் பேட்ச் ம் அப்புறம் கடைசியா டெலிட். பட் அவங்க சுபாஷ் கேட்ட மாதிரி நான் என்ன எரர்லாம் அதில் ஹேண்டில் பண்ணல. ஜஸ்ட் இது மட்டும் அதெல்லாம் கொடுத்துட்டு ஹேண்டில் பண்ணணுங்க. மிடில் வேற வச்சு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை ட்ரை அண்ட் பண்ண கேட்ச் பிளாக் போட்டாலும் ஓகே தான். இந்த கோட் ஓகே தானே சார்? இது ஓகே ஓகே பேமெண்ட் தாங்க, நம்ம பண்ணோம். டீசெண்டா இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோவா நான் இதை ட்ரை ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஆமா இதுல ம் ஏபிஐ ஒன்று ட்ரை பண்றேன். ம் இப்பதான் நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவு நாளா கொஞ்சம் இதுவா இருந்ததுனால நான் பண்ணிட்டு மதியம் முடிஞ்சா பண்றேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த வீக்ல கொடுத்துட்றேன். சரி ஓகேங்க. ஓகேவா? அப்ப நம்ம 3 மணிக்கு கனெக்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ல அடுத்தது என்ன ஏதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. ஓகே சார். தேங்க்யூங்க. பாய்ங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.